Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம டக்குன்னு செஞ்செடுத்து வரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம நைட்டு டின்னருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட கலர் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 வரமிளகு, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும், பூண்டோட வாசம் உங்களுக்கு பிடிக்குன்னு பூண்டும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதையும் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு கட்டி பதத்துக்கு தான் நான் இந்த சட்னி ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே சட்னிக்கெல்லாம் தாளிப்பு போட்டால் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகு போட்டு நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சுட நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு ஒரு கட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதிகம் புளி இல்லாமல் இருக்கிற தயிராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். நம்ம சர்க்கரை எதுக்குன்னா இதுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம இந்த ரெடி பண்ணுற பலகாரத்துக்கு. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே போய் நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது. இப்போ ஒரு லைட்டாக கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது என்னோடய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்படி தான் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசை தவை வச்சுருங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மாவு ஊற்றி விட்டுடலாம். பாருங்கள், ஹோல்ஸாக எப்படி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆப்பம் சுடும்போது எப்படி ஹோல்ஸாக வரும் பாருங்கள், அந்த மாதிரியே வந்துட்டுருக்கு பாருங்கள். திருப்பி போடனாலும் அதுவும் உங்கள் விருப்பம் தான். திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுடலாம். மற்ற மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். டக்குன்னு ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா? ஒருவேளை நம்ம வெளியில் போயிட்டோம், நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம், வீட்டில் தோசை இட்லி தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஒரு வேளையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல சாஃப்ட்டும் ஸ்பாஞ்சியுமாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம சட்னியில் முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய க்ரியேட்டிவ், ஹெல்த்தி, சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலைன்னா விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நாளைக்கு வேறு டிஷ் மாதிரி வரேன். டாடா, பாய்.